வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா ஆர்வமா கேட்டதுனால இதெல்லாம் ஒரு வீடியோவா வேணுமா, நிறைய பேர் போட்டிருக்காங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் திரும்ப திரும்ப கேட்டதுனால இட்லி பேட்டர் ரெடி பண்றது, இட்லி மாவு ரெடி பண்றது, அதுக்கப்புறம் அதுக்கான மிளகாப்பொடி, இது வந்து என்னோட ஸ்டைல நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கறது இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க திரும்ப கேட்டதுனால இந்த ஒரு ரெசிபி வீடியோவா இதை நான் ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். இட்லி மிளகாப்பொடிக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதில் 1 கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்தை சேர்த்து வறுக்கும்போது நல்லா வறுபட்டிருக்கா அப்படிங்கிற அந்த பதத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரௌன் ஆறது வந்து வெள்ளை உளுந்தில் தான் நமக்கு தெரியும். அதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். அடுத்தது 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக வெள்ளை எள்ளு தான் எடுத்துட்டுருக்கேன். கருப்பு எள்ளு இருந்தாலும் நல்ல வாசனையாக இருக்கும், நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 25லேருந்து 30 காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்துண்டா போகிறோம். அதை ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி வறுத்து எடுத்து இதோட சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ இந்த மிளகாவோட காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டேன். ஒரு போர்ஷன் பூண்டு இல்லாமலும் ஒரு போர்ஷன் பூண்டு ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இந்த சமயத்தில் அந்த சூடு இருக்கும்போதே உப்பு, பெருங்காயப்பொடி எல்லாத்துலேயும் இந்த பருப்போடு சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா அந்த பூண்டை வந்து அந்த ஆயிலே வதக்கி எடுத்து நம்ம பொடி அரைக்கும்போது கடைசியாக சேர்த்துப்போம். இப்போ முதல்ல வந்து மிக்சி ஜாரில் எல்லா மிளகாவையும் பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் பருப்பை சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்து விட வேண்டியதுதான். இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் மிளகாப்பொடி ப்ரிப்பரேஷன். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருப்பு உளுந்து உடம்புக்கும் நல்லது. ஒரு பாதி போர்ஷனில் பூண்டை சேர்த்து தனியாக ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக இட்லி மாவுக்கு இட்லி ரைஸை வந்து 4 கப் அளவு எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஜவ்வரிசியோ இல்லை அவலோ எதையுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். 4 கப் இட்லி ரைஸ்க்கு 1 கப் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இட்லி அரைக்கும்போது நாள் ராத்திரி ஊற வச்சு உளுந்தை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அந்த சில்னஸோடு எடுத்து அரையும் போது கிரைண்டர் சூடாகாது. ஸோ ராத்திரி ஊற வச்சதை காலம்பரை எழுந்த உடனேவே அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்தை போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த தண்ணியை விட்டு இந்த மாவு அரைக்க வேண்டியதுதான். நல்லா சாஃப்டாக மைய அரையணும். தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும் அந்த உளுந்து பேட்டர். அந்த சமயத்துக்கு அணைச்சிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அரைச்சா போதும். அதுக்கப்புறம் அரிசியை போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 4 டம்ளருங்கனால 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கையால் அடித்து கலந்து மூடி வைக்க வேண்டியதுதான். இது ஒரு 6 to 8 hours வந்து ஃபெர்மெண்ட் ஆனவுடனே இட்லி வாத்துக்கலாம். ஒரு 8 hours ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த டப்பா விட்டு அது வழியாமல் அப்படியே பொங்கி நிற்கும் போதே நம்ம பார்த்து எடுத்து கலந்து வச்சிடலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு தனி வேலை கீழே வழிஞ்சு ஒரே அமக்கலமாக ஆகிடும். மாவை கலரும்போது ரொம்ப கீழே வரைக்கும் அடி வரைக்கும் ஒட்டை அடித்து கலராமல் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அதை லைட்டாக கலரி எடுத்து நம்ம அப்படியே இட்லி வாத்துடலாம். இல்லைனா வந்து அந்த இட்லியோட சாஃப்ட்னஸ் போயிடும். ஸோ இப்போ வந்து இட்லி பிளேட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம இட்லி எப்படி வாப்போமோ அது மாதிரி வாக்க வேண்டியதான். ஒரு கரண்டியிலேருந்து 1.25 கரண்டி ஆட் பண்ணால் சரியாக இருக்கும், உங்களோட கரண்டி சைஸை பொறுத்து. இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, நம்ம இட்லி பானையில் வைக்கிற தண்ணி நல்லா தளன்னு கொதித்ததுக்கப்புறம் இட்லி பிளேட்டை உள்ளே இறக்கிக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். என்ன தான் விதவிதமான சட்னியை சாம்பார் வச்சு இட்லியை சாப்பிட்டாலும் மிளகாப்பொடி தடவின இட்லியை ஒரு 4-5 hours ட்ராவலில் எடுத்துன்னு போய் சாப்பிட்றதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு ட்ராவல் வ்ளாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த எஃபர்ட் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன்.